வணக்கம் மகளே, நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே. இன்னைக்கு வீடியோவில் ZPay ஆப் பற்றிய தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ZPay ஆப்பில் ப்ரொஃபைல் டீட்டெயில், பேங்க் டீட்டெயில் எப்படி அப்டேட் பண்ணுறதுங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். ZPay பொறுத்தளவுக்கு நம்ம வீட்டில் இருந்தபடியே இலவசமாக ஒரு வருமான வாய்ப்பை வந்து இந்த கம்பெனிலேருந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு சைனப் போனஸாக ரூ. 599 வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களை அறிமுகப்படுத்துறது மூலிமா நம்மளுடைய வருமானத்தை அதிகப்படுத்திக்கலாம். ஸோ அது விருப்பம் இருந்தால் மட்டும்தான், சரிங்களா? இல்லைன்னா நாம் மட்டுமே சம்பாதிக்கிறோம்னாலும் சம்பாதிக்கலாம். ஸோ ZPay பிளான் டீட்டெயில் நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். அதை பார்த்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி இப்போ யூஸ் பண்ணுங்கிறத நம்ம தெளிவாக வந்து சொல்லி கொடுத்துர்லாம். ஸோ நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரெஜிஸ்டர் லிங்க் கொடுத்துருக்கேன். கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன். வேணுங்கிறவங்க அதை சரியாக ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ZPay ஆப்பை வந்துட்டு டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, சரிங்களா? நம்ம லிங்கை கிளிக் பண்ணாலே டவுன்லோட் பண்ணிடும். ஸோ அப்போ ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட யூசர் ஐடி, பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் ஐடி போட்டு ஓப்பன் பண்ணலாம். நம்மளோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை அங்கே போட்டு வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ பாஸ்வேர்டை வந்து நீங்கள் டைப் பண்ணும்போது அந்த கண்ணு சிம்பிள் இருக்குது பாருங்களே, அதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைப் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் சரியாக போகிறீங்களான்னு தெரியும். நிறைய பேர் தவறாக வந்து டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா மிஸ் மேட்சோ ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஸோ இப்போ வந்து லாகின் வந்து கொடுத்துருங்க. உங்களுக்கு ஸோ சரியான இமெயில் கொடுக்க சொன்னது இதுக்காக தான். உங்களோட மெயிலை வந்து கேட்கும். ஸோ எந்த இமெயில் வந்து கொடுத்தீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்து வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ லாக்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சா, ஆப் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும், சரிங்களா? ஸோ நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளை கொடுத்து வச்சுருங்க. ஸோ நீங்கள் ZPay பற்றின அனைத்து தகவலும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு ZPay அப்படிங்கிற ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். நம்ம அடுத்தடுத்த அப்டேட் வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ZPay வந்து ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உள்ளே கொடுத்துருக்குறாங்க. நம்ம எல்லாமே ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா மேலே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 3 கோடு இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லாமே ஏரோ மார்க் மூலிமா தெளிவாக சொல்லியிருப்பேன். ஏன்னா அதர் லாங்குவேஜ்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்துட்டு கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ அதை செலக்ட் பண்ணோடனே நமக்கு நம்மளுடைய நேமு, கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஐடி நம்பர் அதில் கொடுத்துருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பான்சர் யார் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு காண்டாக்ட் பண்ணோன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கும், சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கம்பெனி நம்ம காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையோ, உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்கோ, உங்களுக்கு ஏதாச்சும் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலோ கஸ்டமர் கேரை வந்து நீங்கள் 3 வகையாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இமெயில் பண்ணலாம், அடுத்து டிக்கெட் வந்து ரைஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் கால் பண்ணலாம். கால் டைம் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்ட். நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணாவே டேஷ்போர்டு தான் வரும், சரிங்களா? அடுத்தது ஐடி கார்டு. நமக்குன்னே ஒரு ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் டேர்ம் போகிற கம்பெனியில் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது. ஐடி கார்டை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் வச்சுக்கிறனா கூட வச்சுக்கலாம், சரிங்களா? அந்த இதில் அதுக்கப்புறம் உங்கள் நேம் வந்து கொடுத்துருக்கும், உங்கள் யூசர் ஐடி, மொபைல் நம்பர், உங்கள் ஸ்டேட்டஸ். நான் சூப்பர் ப்ரீமியர் பேக்கேஜ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ அதில் வேறு லெவலில் வருமானம் இருக்குது, அதனால தான் நான் அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுவேன். அப்டேட்டடாக இருங்க. நீங்கள் என்றைக்கு ஜாயின் பண்ணீங்க அப்படிங்கிற டேட்டும் அங்கே கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னே ஒரு ஐடி கார்டு, அந்த ஒரு ஸ்கேனர் மாதிரி கொடுத்துருக்காங்க. யாராவது ஸ்கேன் பண்ணாங்கன்னா உங்களோட ஐடி வந்து அங்கே காமிக்கும். ஸோ வேறு லெவலில் இருக்குது இதெல்லாம். ஸோ அந்த பிடிஎஃபை கூட நீங்கள் ஷேர் பண்ணுறதுனா ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் தான் வந்து முக்கியமானது, ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ். நம்ம ப்ரொஃபைல் டீட்டெயிலை வந்து இப்போது எடிட் பண்ணி எல்லாமே அப்டேட் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே மேலே வந்து பென்சில் ஐக்கான் இருக்கும். உங்களோட ஃபோட்டோ வைக்கிறதுனா உங்களுடைய விருப்பம் தான், வைக்கிறனா வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்பான்சர் டீட்டெயில் கொடுத்துருக்கும். அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் நம்ம செய்ய முடியாது. அடுத்து பர்சனல் டீட்டெயில்ஸ். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்சஸ் எதுவுமே செய்ய முடியாது, ஆல்ரெடி ஃபில் பண்ணி தான் இருக்கும் பாருங்கள்.
ஸோ உங்கள் நேமு, உங்கள் யூசர் ஐடி, உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் இமெயில் இந்த 4 விஷயத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. சரிங்களா? அதை டச் பண்ணாலே எந்த ஆப்ஷனும் ஓப்பன் ஆகாது. அப்போ அடுத்து நம்ம டேட் ஆஃப் பர்த்துக்கு போயிடலாமா? கேலண்டர் மாதிரி இருக்கும் பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ 2024 இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இயர், ஸோ டேட் ஆஃப் பர்த் இயர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ரைட் சைடில் இருக்க அந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா மந்த் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அது மூலிமா நீங்கள் மந்த்தை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் கரெக்டாக கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ அது வந்துட்டு அப்படியே வந்து அங்கே உட்காந்துரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மேலா ஃபீமேலா ஸோ என்னங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் உங்களுக்கு உள்ளதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாமினி டீட்டெயில்ஸு. ஸோ எந்த கம்பெனியும் மேக்ஸிமம் வந்துட்டு இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா அது லாங் டேர்ம் போகிற கம்பெனிகளில் மட்டும்தான் நாமினிங்கிற ஆப்ஷனே கொண்டு வருவாங்க. ஸோ நாமினினா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு, ஸோ உங்களுடைய ரத்த சம்மந்தப்பட்டவங்க உங்களுடைய ஐடியை வந்து உங்களுக்கு அடுத்து பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி ஆப்ஷன். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு கல்யாணம் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஒய்ஃப் நேமோ இல்லை ஹஸ்பண்ட் நேமோ, இல்லை மேரேஜ் ஆகலை அப்படின்னா அப்பா நேமோ, அம்மா நேமோ, பிரதர், சிஸ்டர் இந்த மாதிரி அவங்களுடைய நேம் தான் அங்கே கொடுக்கணும். சரிங்களா? ஸோ நீங்கள் அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன உங்களுக்கு ரிலேஷன், அந்த ஏரோவை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அதில் என்னவோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பின்கோடு தான் கேட்டிருக்கு. நீங்கள் உங்களுடைய பின்கோடை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வேறு லெவலில் அப்டேட் பண்ணுது. ஃபெச்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடுது. நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அப்டேட் வந்து கொடுத்துர்லாம். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. பேங்க் டீட்டெயிலும் கேஒய்சியும் அப்டேட் பண்ண போகிறோம். அதை செலக்ட் பண்ணி உள்ளே வந்தோம்னா பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கும். நம்ம யூசர் ஐடி, நம்ம நேம் இருக்கும். அதெல்லாம் நம்ம சேஞ்சஸ் பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்கும். அடுத்து என்டர் பேன் நம்பர் அப்படின்னு இருக்கா, ஸோ அதில் தான் நம்ம பேன் கார்டு நம்பர் அதை எடுத்து, ஸோ பேன் கார்டை பக்கத்தில் எடுத்து வச்சு பார்த்து கரெக்டாக அங்கே டைப் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து காமிக்கும். நீங்கள் பேன் கார்டை வேலிடேட் பண்ணுறீங்கன்னா ரூ. 3 உங்களுக்கு சார்ஜ் பிடிப்போம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் வந்து அதை ஃபில் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க் டீட்டெயிலாம் வந்துட்டு கரெக்டாக கொடுத்துருங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு முறையும் வந்து பேங்க் டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரூ. 4 உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்குவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் கண்டிஷனுக்குலாம் அக்செப்ட் பண்ணிட்டோம்னா, ஐ அக்ரி டேர்ம் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிட்டோம்னா சப்மிட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். சப்மிட் கொடுத்துட்டோம்னா நமக்கு இந்த பேஜ் வந்துட்டு நமக்கு அந்த பேன் கார்டு நம்பரில் வெரிஃபைடு டிக் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நேமில் பேன் கார்டில் நமக்கு எப்படி நேம் இருக்கோ அதே போல் வந்துடும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்டிருக்கும். அதை வந்து கரெக்டாக அங்கே டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணோம்னா அடுத்து பேங்க் நேம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து காமிச்சிருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அதை வந்து சரியாக வந்து அங்கே டைப் பண்ணணும். ஸோ பொறுமையாக ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி அங்கே வந்து டைப் பண்ணுங்கள். அடுத்து கன்ஃபர்ம் அக்கௌண்ட் நம்பர்லேயும் சேமாக அதே வந்து டைப் பண்ணிடுங்க. ஸோ அதெல்லாம் முடித்த பிறகு கீழே நாமினி டீட்டெயில்ஸ் இதுலேயும் வந்து கேட்குது. ப்ரொஃபைல் என்ன கொடுத்தீங்களோ அதே இங்கேயே கொடுத்துருங்க. ஸோ நாமினி நேம் வந்து போட்டுக்குங்க. ஸோ அடுத்து வந்து ரிலேஷன் என்னங்கிறத வந்து செலக்ட் பண்ணி அதை வந்துட்டு ஸோ இங்கே அதே போல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அப்டேட்டுங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் அப்டேட் கொடுத்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரூ. 1 வந்துட்டு கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அந்த செகண்டே வந்துருச்சு. சரிங்களா? ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி வரும். வரலைன்னா பொறுமையாக இருங்க, கொஞ்சம் லேட்டாக கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி அப்ரூவ் ஆகிடுச்சின்னு மேலே வந்து காமிக்குது பாருங்களே. ஸோ இது போல் தான் உங்களுக்கும் காமிக்கும். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் தான் அதில் காமிச்சிருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கட் டிபின். ஸோ டிபின் ஒன்று வந்து நம்ம ஆரம்பத்தில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்துருப்போம். மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்க முடியும். உங்கள் யூசர் ஐடி அங்கேவே காமிக்கும், உங்கள் நேமும் காமிக்கும். கீழே சப்மிட்னு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் இமெயில் அக்கௌண்ட்டை கரெக்டாக செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இமெயில் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக வந்து அந்த டிபின் நம்பர் 4 டிஜிட்டில் கொடுக்கணும். ஸோ அதை வந்து கொடுத்துருங்க. கன்ஃபர்ம் டிபின்லேயும் சேம் அதே நம்பரை கொடுத்துருங்க. அந்த பக்கத்தில் கண்ணு சிம்பிள் இருக்கும், அதை டச் பண்ணி பாருங்கள் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்க அப்படிங்கன்னு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அப்டேட் டிபின்ங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். அந்த டிபின்னாச்சும் நல்லா வந்துட்டு ஒரு நோட்டில் எழுதி வைங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க. ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டிபின். இது எதுக்காகனா, ஸோ நம்ம ஏதாச்சும் டம்மியாக 1 2 3ன்னு போட்டிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக ஒரு டிபினை கொடுக்கணும்னு நினைப்போம் இல்லையா?
ஸோ அப்படி இருக்கவங்க கொடுத்துக்கலாம். சேம் அதே ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு ஓல்டு டீ பின்னை வந்து நீங்கள் மேலே போடணும். அதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு புதுசா என்ன டீ பின் வேணுமோ அதை கீழே டைப் பண்ணுங்க. கன்ஃபர்ம் டீ பின் வந்து கொடுத்துக்குங்க. ஐ சிம்பலை டச் பண்ணி பாருங்க கரெக்ட்டா குடுத்துருக்கீங்களான்னு. அதுக்கப்புறம் அப்டேட் டீ பின் குடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். ஸோ கீழே வந்துட்டு சேஞ்ச் லாகின் பாஸ்வேர்டுன்னு இருக்கு இல்லையா? ஸோ நம்ம லாகின் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்ட் பயன்படுத்துவோம். ஸோ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவசரத்தில 1, 2, 3ன்னு போட்டு கூட சேவ் பண்ணியிருப்போம். ஸோ ஏதோ சிம்பிளா போட்டிருப்போம். அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பீங்க இல்லையா? அவங்களுக்கான ஆப்ஷன் தான் இது. அதை டச் பண்ண உடனே நமக்கு பழைய பாஸ்வேர்டு என்னன்னு கேட்டிருக்கும். அதை டைப் பண்ணணும். அடுத்து நியூ பாஸ்வேர்டு புதுசா என்ன பாஸ்வேர்டு அங்கே போடணும்னு நினைக்கிறீங்கங்கிறத போடுங்க. அடுத்தது கன்ஃபர்ம் பாஸ்வேர்ட்லேயும் அதே டைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள கண்ணு சிம்பலை டச் பண்ணி பாருங்க. நீங்க கரெக்ட்டா பாஸ்வேர்ட் போட்டீங்களா என்ன ஏதுன்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் அப்டேட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா அப்டேட் ஆயிடும். கீழே உள்ள மோர்ங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதெல்லாம் நீங்க வேணும்னா நீங்க ஒவ்வொன்றா படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி டாக்குமெண்ட்ஸ். ஸோ எம்எஸ்எம்இ, பேன் கார்டு, ஸோ அது கம்பெனி சார்ந்த எல்லா விஷயங்களும் அதில் இருக்கும். போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், பிரைவசி பாலிசி இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஈஸியான விஷயங்கள் தான் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் முக்கியமானது மை பிஸ்னஸ். நம்ம சம்பாதிக்கிற விஷயங்கள் எல்லாமே அதில் தான் போய் இருக்கும். சரிங்களா? அதில் போய் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஐடி கார்டு வந்து காமிக்கும். கீழே வந்து மெம்பர்ஷிப், சூப்பர் பிரைம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேங்க் அச்சீவ்டு அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கும். ஸோ எத்தனை பேர் வந்து இதில் பெய்ட் பண்ணி வராங்க உங்கள் டீமில் அப்படிங்கிறத கேட்டிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர் வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்மளோட இன்கம்லாம் வந்து காமிச்சிருக்கும். பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்கம். ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபண்ட் வாலெட்டில் எவ்வளோ இருக்குது, ஸோ பின் வாலெட் இதெல்லாம் பற்றி நம்ம தெளிவாக இன்னொரு வீடியோவில் போகலாம் தனித்தனியாக. சரிங்களா? ஸோ ஆக்டிவேஷன் பண்ணுறோம், அப்டேஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஐடியை வந்துட்டு இதில் வந்து பண்ணிக்கலாம். வித்ட்ரால் பண்ணுற ஆப்ஷன். ஸோ உங்களுடைய டீம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த மை டீமை செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் வேறு லெவலில், ஸோ வேறு எந்த ஒரு ஆப்லையும் அந்தளவுக்கு தெளிவான டீட்டெயில்ஸ் தான் வந்து கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இசட் பஜார். ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஷாப்பிங், ஸோ இது மூலியமாகவும் வருமானம் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேலே வந்துட்டு அந்த பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். ஸோ அப்பப்போ நீங்கள் ஃபண்ட் வாலெட்டில் அமௌண்ட் வருது, ஸோ உங்களுக்கு ரெஃபர் பண்ணிங்கன்னா அமௌண்ட் அதெல்லாம் எல்லாமே ஒவ்வொன்றா அங்கே காமிச்சிட்ருக்கும், நோட்டிஃபை பண்ணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக இந்த வீடியோ எதுக்காகனா ப்ரொஃபைலும் பேங்க் டீட்டெயிலுக்காகவும் தான் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ மற்ற ஆப்ஷன்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு அப்டேட் மட்டும்தான். ஸோ எப்படி சம்பாதிக்கணும், ரீசார்ஜ், டிடிஹெச் அது இதுன்னு நிறையா இருக்கே. ஸோ அதெல்லாம் எப்படி சம்பாதிக்கிறது, நம்ம எப்படி வந்துட்டு அடுத்த பிளானுக்கு ஆக்டிவேட் பண்ணுறது, ஸோ என்ன வகையான வருமானங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்டேட்டடாக இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.